ஹாய். இன்றைக்கி 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறோன்னா, கருவேப்பிலை காமிச்சதும் கருவேப்பிலை டிஷ்னு நினைக்காதுங்க. ஏன்னா இந்த கருவேப்பிலை களவாண்ட கருவேப்பிலை. நாங்கள் இங்கே வந்து புதுசில் கருவேப்பிலை 5 ரூபாய்க்கு கொடுத்தா தான் கருவேப்பிலைன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் ஊர்லலாம் நிறைய கருவேப்பிலை இருந்தும், என்னடா இங்கே வந்து விலைக்கு கொடுத்து வாங்கணுமா, இது கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகாதே அப்படின்னு பக்கத்து வீட்டிலேருந்து 2 கருவேப்பிலை அப்பப்போ சுட்டுக்கிட்டது தான். இங்கே சீரியஸாக தக்காளி வெட்டிகிட்டு இருந்தால் இங்கே ஒன்று தக்காளி திருடி தக்காளி சாப்பிட்டுட்ருக்காங்க. என்கிட்ட மிஞ்சம் இருந்த அந்த கொத்தமல்லி மட்டும் தான் உயிரோடு இருந்துச்சு. அதை மட்டும் போட்டு தக்காளி போட்டு நம்ம நார்மலாக ரசம் நான் பார்க்கும்போது எல்லோரும் ரசம் பொடி யூஸ் பண்ணி எல்லோரும் பண்ணாங்க. பட் என்கிட்ட ரசம் பொடி இல்லை. அதனால் நான் நார்மல் ரசம் எப்படி வைப்போமோ அதே வச்சு அதில் வந்து ரைஸ் மட்டும் போட்டேன். பட் டேஸ்ட் அல்டிமேட்டாக தான் இருந்துச்சு. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. எல்லாத்துக்கும் மெயின் டிஷ் முன்னாடி சைட் டிஷ் எடுத்து சாப்பிட்றலாமே அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு பார்த்தா 2 நேரம் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. சால்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. பிங்குக்கும் கொடுத்தேன், சுட்டுச்சு. பட் ஓகே, நல்லா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்தளவு இருக்கும்ன்ட்டு.